கைலாப்பட்ட தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்வார். அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்த நோயாளி அவர் சொந்தக்காரன் ஓட்டு அவனுக்கு நிலசாவே வராது சொல்றேன். என்ன ஒரு ஆணவ பேச்சு இந்த ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு. ஓட்டு போட்ட மக்களுக்கு சாபம் விடுறாரு. ஓட்டு போட்டவங்க கஞ்சா அடிச்சுட்டு தான் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிலாம் ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா இது. இது வந்து நீங்கள் எப்படி உங்களால் தானே இந்த போதைப் பொருளெல்லாம் இவ்வளோ புழக்கத்துக்கு வந்துச்சு. உங்களுக்கு என்னென்னா இளைஞர் சமுதாயம் யோசிக்கவே கூடாது. ஏன்னா யோசிச்சு நல்ல தலைவர்கள் வந்துடுவாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்குது. இது வந்து உங்களுக்கு பெரிய அடி தாங்க முடியல. நம்ம நினச்சது ஒன்று, மக்களெல்லாம் அழிவை நோக்கி கொண்டு போகலான்னு நினச்சிங்க. இல்லை, நாங்களாம் சுயமாக யோசிக்கணும்னு ஒரு கூட்டம் வர்றதுனால உங்களுக்கு தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த சைதாப்பேட்டையில் 2 ஹாஸ்பிட்டல் மாதசுப்ரமணியம் கட்டினாரு. அங்கே அவங்கெல்லாம் பயனடைஞ்சவங்களே ஓட்டு போட்டிருந்தா அவர் ஜெயிச்சிருப்பார். நீங்கள் பண்ண லட்சணம் தான் தெரிஞ்சு மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுத்துட்டாங்களே. அந்த ஹாஸ்பிட்டல் 2ம் நீங்கள் எந்த ஊழலும் லஞ்சமும் வாங்காமல் அதுக்கு அலாட் பண்ண காசு அப்படியே யூஸ் பண்ணி 2 ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டதா அப்படின்னு மாதசுப்ரமணியனுக்கும் படைச்ச ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இன்னொன்று சொல்கிறாரு, கீழே இருக்கிறவங்களெல்லாம் மேடையில் உட்கார வச்சு ஏற்றி அழகு பார்த்தது திமுகன்னு. இன்னும் ஒரு பண்ணையார்த்தனம். நீங்கள்லாம் ஜாதியை ஒழிச்சிங்க. இந்த ஆர்எஸ் பாரதி தான் நீதிபதிகள் பணி நியமனத்துக்கு திமுக இல்லை கருணாநிதி அவர்கள் போட்ட பிச்சைன்னு சொன்ன ஆள் நீங்கள். அவங்கள படிச்சுட்டு நான் அந்த பதவிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த படிச்சுட்டு நல்லா முன்னேறி வந்தாலே பொறுக்காத அந்த மாதிரி ஆளுங்க தானே நீங்கள். ஜாதி வெறினா உங்ககிட்ட தான். நீங்கள் அந்த மத அரசியல் ஜாதி அரசியல் சொல்லிட்டு பிஜேபியை தான் முன்னாடி காட்டி அவங்கள கண்டாலே நம்மளுக்கு ஒரு பயம், ஒரு பூச்சாண்டி காட்டிகிட்டு இருந்தீங்க. ஆனால் அவங்களே பரவாயில்ல போல இருக்குது. ஃபுல்லாக மத அரசியலும் ஜாதி அரசியலும் பண்ணுறது இந்த டிஎம்கே காரங்க தான். உங்களை மாதிரி தலைவர்கள்லாம் எங்களெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும் போதே எங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாகவும், ஐயோ இவங்ககிட்டயா நம்மெல்லாம் இவங்கெல்லாம் தான் நம்ம ஆட்சியாளர்கள்லாம் நினச்ச வெக்கமாக இருக்குதுயா. இன்னொன்று அந்த ஐலியோனி அறிவியல் ஆசிரியர்னு ஒரு நல்ல ஒரு மரியாதை. ஆனால் அடுத்தடுத்து ஆபாச பேச்சாளர்னு ஆயிடுச்சு. இன்னும் இந்த ஆள் டிஎம்கேல ஒரு கொத்தடிமை தான் வச்சுக்கோங்க. நேற்று மேடை ஏறி அந்த ஆள் பேசுகிற பேச்சு, பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா அது. நாங்கள் அவுத்து போட்ட கோமணத்தில் தான் வேட்டி கட்டின்னு இருக்கீங்க. என்னையா பேச்சு இது? உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்க ஒத்துக்குவாங்களா இந்த பேச்சை?